என்ற இந்த அரக்கனை கையில் எடுத்து தமிழகம் பூராம் சுற்றுவழி சூறாவளி பிரச்சாரத்தை செய்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியை நாம் வந்திருக்கிறோம். வட்டி என்பதை மனிதன் அது ஒரு கொடுமையாகவே எண்ணுவதில்லை. அனைத்து அனாச்சாரம், அசிங்கங்கள், அபத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு மனிதன் தன்னளவில் உணர்கிறான். மது அருந்துவது கேடு, புகைப்பது கேடு, கொலை, கொள்ளை, அசிங்கங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மனித இனம் வட்டியை ஒரு வியாபாரமாக நினைக்கிறான். மனித இனத்தை அதல பாதாளத்தில் தள்ளுகிறான். மனிதநேயத்தை காலில் போட்டு மிதிக்கிறான். அடுத்தவருக்கு சேவை மனப்பான்மை இல்லாத அளவுக்கு எந்த ஒன்றை செய்தாலும் அதில் ஆதாயம் கிடைக்குமா? அவன் பலவீனத்தை பயன்படுத்தி வட்டி என்ற சமூக சீர்கேடை மக்கள் மத்தியில் புகுத்தி இருக்கிறார்கள், உலக அளவில் புகுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் நிலைப்பாடு எந்த ஒரு சின்ன அநீதியா இருந்தாலும் மனித இனத்துக்கு அது அனுமதிக்காது. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கேடு கேடுதான். அதை விரிவாக விளக்கமாக இஸ்லாம் மனித இனத்துக்கு எடுத்து உரைத்துவிடும். அந்த அடிப்படையில் வட்டியையும் வியாபாரத்தையும் தனித்தனியாக இஸ்லாம் பிரித்து காட்டுகிறது. வட்டி என்றால் நீ சுரண்டுவது, வியாபாரம் என்றால் அது வளரக்கூடியது, நீ உழைத்து சம்பாதிக்கக்கூடியது. அதனால் கெட்டதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தான், வட்டியை உண்ணக்கூடியவர்கள் ஷைத்தான் தீண்டியது போல் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அந்த கேடுகட்ட ஒரு இனத்தை ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இந்த வட்டி எந்த அளவுக்கு ஒரு வன்கொடுமையாக இருக்கும். மனித நேயத்தை குழியில் போட்டு புதைத்துவிடும். இந்த வட்டியினால் தற்கொலை வரைக்கும் போய்விடுவார்கள். அதனால் அல்லாஹ் இந்த வட்டி விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த வட்டியை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளவில்லை என்றால் ஹர்பி மினல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு போர்கிடனத்துக்கு உறுதி செய்து கொள்ளுங்கள். ஹர்பி மினல்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதற்கு தயாராகி கொள்ளுங்கள்? ஹர்ப், போர் பிரகடனத்துக்கு, சண்டைக்கு இல்ல. ஹர்ப் என்பது நேரடி கத்தி கப்படாவோட சண்டைக்கு போற அளவுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். தயாராகி நீ கொண்டால் நீ நாசமாகி விடுவாய் என்று அல்லாஹ் பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் வட்டியை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள். வலம் தஃஅலு, நீங்கள் அதை ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் என்னிடம் போர்கடத்துக்கு வாங்க. அல்லாஹ்விடம் போர் பிரகடனத்துக்கு உறுதி செய்து கொண்டு போனால் தாங்குமா மனித இனம்? எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறான். சாதாரண கைகடப்பல்ல, சாதாரண பேச்சுவார்த்தை அல்ல. சாதாரண பேச்சுவார்த்தை சண்டைக்கு வேற ஒரு சொல்லே இருக்கு. அதை இல்லாமல் கத்தல் என்று சொல்லாமல் என்ன சொல்கிறான்? சாதாரண சண்டைக்கு வர்றதில்லை, போருக்கு வா, மொத்தமணி புறப்பட்டு வா என்ற அளவுக்கு கடும் சொல்லை சொல்லி நீங்கள் இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இதை விட்டு ஒதுங்கி கொண்டால்தான் மனிதநேயத்துக்கு ஒரு மனிதன் உதவி செய்வான். இந்த வட்டி வளர்ந்து விட்டால் மனிதன் என்னதுக்கு ஆவான்? சேவை மனப்பான்மையை செத்துவிடும். உதவி மனப்பான்மையை காலில் போட்டு மிதிக்க வேண்டியதான். எந்த ஒன்றையும் எந்த நோக்கத்தில் அணுகுவான், எந்த நோக்கத்தில் ஆதாயம் பார்ப்பான். இவனுக்கு கொடுத்தால் இந்த 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கிடைக்குமா? இதுல இந்த பொருளாதாரம் கிடைக்குமா நோக்கத்தில் ஒருவனும் இறங்கி விட்டால் உதவி என்ற அந்த சொல் இருக்குமான்னு கேட்கிறான். ஆகையினால் தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அத வட்டியை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்க என்ன செய்யறோம்? நாங்க தர்றோம், பேங்க்ல தர்றோம் அப்படி சொல்லுவோமா? கஷ்டப்படுறவன் போய் கேட்டா நான் கஷ்டப்படுறேன், நீ தருவியா என்று கேட்கிறான். அனைவருக்கும் கஷ்டம் இருக்கு சகோதரர்களே. பேராசையை ஓரங்கட்டி விட்டால் மனிதன் சாதாரண வாழ்ந்துடலாம். உன் தேவையில்லாத கமிட்மெண்ட்களை நீ குறைத்து விட்டால் வட்டி எல்லாம் ஒளிந்துவிடும், வட்டி எல்லாம் ஓடிவிடும். வட்டினால நாடு அதல பாதாளத்தில் கிடைக்கிறது. ஒருவன் தலையில் என்ன இருக்கிறது? 1,20,000 ரூபாய் தமிழக கடன், மத்திய கடன் இல்ல, மாநில கடன். ஒரு நாளைக்கு 175 கோடி ரூபாய் கடனை கொடுக்கணும். இன்னைக்கு ஓடுற ட்ரெயின்ல இருந்து, மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து போடுற பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வட்டி. மொத்தம் 63,000 கோடியே 72 லட்சம், 64,000 கோடி வருஷத்துக்கு வட்டி போடுது.
எல்லா விலைவாசியும் ஏறுகிறது, நாடு எல்லாம் நாசத்தில் போய் விழுகிறது. அனைத்துக்கும் காரணம் வட்டி. இந்த வட்டியை கொடுத்து கொடுத்து என்ன ஆகி போச்சு, அரசாங்கம் கண்டிக்க மாட்டிருக்கான். ஏன்னா அவன் தானே பெரிய வட்டி மேதையா இருக்கான். வட்டியை கற்றுக் கொடுக்கிறதே அவன் தான். அதனால வட்டியை பத்தி அவனுக்கு என்ன தெரியவில்லை, மக்களுக்கு மது தவறுன்னு தெரியுது. மதுவை குடிக்காதீங்கிறான், பொய்க்காதீங்கிறான். வட்டி அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டிருக்கான். ஏனென்றால் அவன் நாடி நரம்பெல்லாம் அவனுக்கு மிணங்கி விட்டது. பணம் ஒன்றுதான் தேவை, அது எதா இருந்தாலும் நான் செய்வேன், எந்த ஒன்றையும் பண்ணுவேன். ஆயிரம் நீங்க நினைக்கிற போல் வட்டி என்ன நினைத்து விடக்கூடாது. அது நான் செய்யறனா நீ செய்யறனா என்று இல்லை, நாசமாகிவிடும். நாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி 64,000 கோடி வருட வட்டி, ஒரு நாளைக்கு 175 கோடி. அதுல பாதாளத்தில் ஒன்று இருக்கு, மீட்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அறிக்கை வெளியிடுறான். அவனே நொந்து போய் அறிக்கை வெளியிடுறது சும்மா இல்ல, இன்னும் சுரண்டுவேன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் லாபம், இன்னும் கொஞ்சம் வட்டியை போட்டு போட்டு என்ன செய்திருவேன், உங்களை சுரண்ட போறேன், தயாரா இருந்துக்கிறீங்க, ஒன்னு இல்லாதவன ஆக்கி போடுங்கிற அளவுக்கு அவன் அந்த செய்தி அதுல வைக்கிறான். எந்த அளவுக்கு இன்னும் முன்னேறும். மொத்த வட்டி கடனே லட்சக்கணக்கான கோடியை சொன்னா டயம் படுத்தாது. மொத்த நாடுமே அடகு வச்சிருக்கான் உலக வங்கியில. அல்ல, வட்டி என்பது சாதாரண ஒன்று இல்லை சகோதரர்களே. மனிதனை சுரண்டக்கூடியது, மனித நேயத்தை மாற்றக்கூடியது, மனித இனம் படிப்படியாக அழியக்கூடியது, மனித சேவை செத்து மடியக்கூடியது. அதனால் வட்டி என்ற சொல்லை வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி எறைய வேண்டும் என்றால் ஒரே ஒன்று இருக்கு, மனிதனுடைய பேராசை குறையணும், அவனுடைய அளவுக்கு அதிகமான தேவைகள் குறையணும். குறைந்தால் என்ன ஆகும், நிச்சயமாக வட்டிக்காரன் எல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். மக்கள் சுதாரித்து விட்டான், நான் இஎம்ஐக்கு போக மாட்டேன், பைக்கை வந்து வட்டியில வாங்க மாட்டேன், ஒவ்வொரு பொருளையும் வாங்க மாட்டேன், ஒவ்வொன்றையும் வட்டி இருக்குது, கவனமாக இருக்கணும். அந்த பேராசையை குறைக்கணும். வீட்டுல டிவி வாங்கினா வட்டி, இஎம்ஐ வட்டி தானே, தவணை முறை என்பது அதே ரேட்ல கொடுப்பானா? வட்டி. லேண்ட் வாங்கினா வட்டி, நகையில வட்டி, எல்லாத்திலையும் சர்வீஸ் கமிஷன் என்ற பேரில் வட்டி என்ற சொல்லை மாற்றி பேசுவார்கள், திசை திருப்புவார்கள், மக்களை ஏமாற்றக்கூடிய அரங்கேற்றத்தை அது செய்து கொண்டே இருப்பார்கள். வட்டி சொன்னா வரமாட்டான் என்று சொல்லி ஒரு லாபம் இருக்கு என்று சொல்லி என்ன செய்வான், வார்த்தையை சொல்லுவான். அதனால முற்றிலும் ஒதுங்கணும். அதற்கு ஒரே வழி என்னது, நம்மிடம் இருக்கக்கூடிய பேராசை குறையணும். பேராசை பெருநஷ்டம் வாங்குற அந்த பேராசை குறைந்தால் வட்டி கடைக்கார பூரா வாய முடிடுவான், அவன் பூரா ஒழுங்கான நிலைக்கு வந்துடுவான். இந்த நிலை மாறணும் என்று சொல்லிதான் இந்த ஒரு வன்கொடுமை, இந்த சுரண்டலை நாங்கள் கையில் எடுத்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தாருங்கள், இதில் மாறுங்கள், மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்று சொல்லி இன்னும் பல இடங்களுக்கு இதை கொண்டு செல்ல இருப்பதனால் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.